ஐஆர்எஃப்சி ரயில்வே ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து சமீபத்தில ஐபிஓல வந்து செக்கப்போடு போட்ட சூப்பர் ரிட்டர்ன்ஸ் குடுத்த ஒரு ஸ்டாக். உங்கள எத்தன பேர் ஐபிஓ வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஐபிஓல இந்த ஸ்டாக் வாங்குனேன். இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். செம்ம ரிட்டர்ன்ஸ். பட் ஏன் இன்னைக்கு இந்த ஸ்டாக்க நம்ம எடுத்து பேசுறோம் அப்டின்னா, ரூ. 26 இருந்த ஸ்டாக் கடந்த ஜூலை மாசம் ரூ. 220 ரூ. 228 வரைக்கும் கூட போச்சு. இன்னைக்கு அது வந்து நல்லா சரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50% சரிஞ்சு ரூ. 120 ரேஞ்சில ட்ரேடிங் ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபால் என்ன? இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல என்ன செய்யணும்? லாங் டெர்மர்ஸ் அதாவது ஐபிஓல இருந்து அந்த காலகட்டத்திலேருந்து வச்சிருக்கிறவங்க இத எப்படி அணுகலாம்? இல்ல சமீபத்தில வாங்கி லாஸ்ல இருக்கவங்க இத என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ தான் இது. ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் பேக் டூ ஸ்டாக் ஃபெஸ்டிங் சேனல். நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசா சேனல பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதில சொல்றது எல்லாமே என்னுடைய கருத்து, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த டிஸ்க்ளைமர ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. இப்ப நாம சார்ட்ல போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். tradingview.comல இருக்கேன். ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். டே சார்ட்ல இருக்கேன். நீங்க ஐஆர்எஃப்சியோட டே சார்ட் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லைன்ஸ்லாம் நான் ஏன் வரைஞ்சேன்னு அப்புறம் பேசுவோம். பட் உங்களுக்கு சார்ட் இப்படி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் ஜூலை 24ல உங்களுக்கு ரூ. 228 ரூ. 25 220ன்னு வச்சுக்கோங்களேன். ₹220 வரைக்கும் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆச்சு. இப்ப அதிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்துருச்சு. -48, 49% அரவுண்ட் 50% ஃபால்ல இருக்கு இந்த ஸ்டாக். இப்ப 7 மாசத்துல உங்களுக்கு இங்க இருந்து சரசரன்னு அடிச்சுட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த ஸ்டாக் வந்துருச்சு. டவுன்ஃபால். ஸோ சமீபத்தில இந்த இடத்துல யாராவது வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த 150க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் 30%ன்றப்ப கிட்டத்தட்ட 25, 30% டவுன்ல இருக்கும். இதுக்கு மேல இந்த இடத்துல வாங்குனவங்களுக்கெல்லாம் 50% ஃபால்ல இருக்கும். என்ன மாரி ஆளுங்க ஐபிஓல ஒரு ரூ. 20, ரூ. 25 ரேஞ்சில ரூ. 26 ஐபிஓ இது. அதுக்கப்புறமும் கீழ போச்சு. அதில அக்யூமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணவங்களுக்கு ஒரு 26 to ₹30க்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து சரியான ஜாக்பாட் தான். பட் ஆனா ஒரு உங்க ப்ராஃபிட்ல ஒரு 50% இறங்கியிருக்கும் அவ்வளோதான். சரி, இந்த 3 ரகமான இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போறோம் இந்த சார்ட்ட வச்சு அப்படிங்கிறத கடைசியா கன்க்ளூஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்ல கொஞ்சம் டெக்னிக்கலா அனலைசிஸ் பண்ணுவோம். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாக்க பத்தி பேசாம டெக்னிக்கல் அனலைசிஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுப்போம். புதுசா பார்க்குறவங்க கன்டினியூஸா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் கத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது, இப்போ நான் ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ப்ளூ லைன் பாருங்க. இந்த ப்ளூ லைன் எதுக்குன்னா, இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா இருந்திருக்கு கடந்த காலத்தில. இப்ப இங்க தான் வந்து அது பிரேக் அவுட் ஆகி நல்லா மேல போனது. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்து அ இது வச்சுப்போங்களேன். ஜனவரி 24ல போனது. திரும்பி கீழ மார்ச் 24ல இதே இடத்துக்கு வந்துச்சு. திரும்ப இதுக்கு கீழ விடாம இங்க சப்போர்ட் எடுத்து திரும்ப மேல போச்சு. மேல போய் ஜூலை வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. திரும்பவும் அது இப்ப தான் 7 மாசம் கழிச்சு இந்த இடத்துக்கு பழைய லெவலுக்கு வந்திருக்கு. இப்ப நான் இத வந்து ஒரு ஆரோ போட்டு காட்டுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல இங்க, அப்புறம் மார்ச் 24ல, அதன் பிறகு இப்ப தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட் லெவல். அதனால இங்க ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வாட்டியும் சப்போர்ட்டா இருக்குமா? அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல இந்த சப்போர்ட்டையும் உடைச்சு இன்னொரு சப்போர்ட்டுக்கு இதுக்கு கீழ இருக்க சப்போர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய பார்வை என்னன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த ஸ்லாண்டிங் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இது வந்து இந்த சரிவுக்கான இது. இப்ப நீங்க பாருங்களேன் இந்த லைன்ல கூட இந்த லைன டச் பண்றப்ப திரும்பி வருது. இதிலேயே தான் டச் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் இங்க போடுறேன் பாருங்க. இங்க, இங்க, திரும்ப இங்க, திரும்ப இங்க, திரும்ப இப்ப இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்ன நான் சொல்றேன்னா, இப்ப இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிளா கூட நீங்க பார்க்கலாம். இந்த 50% ஃபால்லயே இங்க பாருங்க. நம்மளுடைய சப்போர்ட் லெவலுக்கு நம்ம இப்படி வச்சோம்னா, இப்ப இந்த ட்ரையாங்கிள்குள்ள தான் இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இதனுடைய இந்த சரிவு ஸ்லாண்டிங் லைன் இருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணி கீழ வருது. அதாவது இந்த லைன் எப்ப இது பிரேக் அவுட் ஆகுதோ, அப்பதான் இது மேல போகும். ஸோ இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் முடியிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப நமக்கு இது என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல இந்த ஸ்டாக்கு இப்படி போயிடுச்சுங்களா, இப்படி வரும். இதுக்குள்ள இப்படி தடுமாறி ஒரு ஸ்டேஜ்ல இப்படி போறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. இது ஆப்ஷன் 1. சரிங்களா? இது ஆப்ஷன் 1. ஒரு பேசிக்கலா இந்த ட்ரையாங்கிள் படி பார்த்தீங்கன்னா, இது இங்கே தடுமாறி இங்கே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சப்போர்ட் லைனா எடுத்துச்சுன்னா. ஆப்ஷன் 2 இதுதான் என்னுடைய கணிப்பும் கூட. இந்த முறை என்ன ஆகும்னா ஐஆர்எஃப்சி சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட்ட உடைச்சதுன்னு சொல்லி சொன்னா, இது இன்னும் கொஞ்சம் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட நிஃப்டி வீடியோலாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, என்னோட கணிப்பு இன்னும் நிஃப்டி கீழ இறங்கும். 21,800ல சப்போர்ட் எடுக்கும். அதுவரைக்கும் கூட கீழ வரதுக்கு நிஃப்டி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நானு போன வாரமே ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஆ நீங்க போய் பாருங்க. என்னுடைய சேனல்ல இருக்கும். ஸோ என்னோட கணிப்புப்படி அப்படியே நிஃப்டி இன்னும் கொஞ்சம் இறங்குது அப்படின்னு வச்சீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆவறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹியர் அண்ட் தேர் லைட்டா ஏற, இறங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா, இந்த சப்போர்ட் லைன் அதாவது 123 115, 116 இந்த ரேஞ்ச உடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு திரும்பவும் இந்த ₹95, ₹97 இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் அதில ஒரு லைன் போடுறேன் பாருங்க. இது வந்து ஒரு இதுக்கு அடுத்த சப்போர்ட் லைன் கொஞ்சம் கீழ தடுமாறி இங்க வந்து கூட சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி இதனுடைய அடிமட்ட சப்போர்ட் லைன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ₹70 கிட்ட இருக்கு. இதுதான் இதனுடைய அடிமட்ட சப்போர்ட் ஜோன். ஸோ உங்களுக்கு இன்னொரு படிநிலையை இது கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு வருங்காலத்தில இந்த ஜோன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. 70-99 அதாவது 70-100 இந்த ஜோன்க்குள்ள இந்த ஸ்டாக் திரும்ப சரிஞ்சு வருவதற்கான வாய்ப்பும் நெறைய இருக்கு. இதுதான் ஆப்ஷன் 2. ஒரு ஆப்ஷன் 1 இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் இந்த மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா, இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே தடுமாறி மேல போகும். அப்படி இல்லன்னா நம்ம நிஃப்டியோடைய கணக்குப்படி இன்னும் சரிஞ்சதுன்னா, இது டெஃபினட்டா இந்த ஜோன்க்குள்ள கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் இது வந்து கீழ இருக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து நான் ஒரு டார்க்கர் லைன்ல உங்களுக்கு நான் போடுறேன். இத பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா இருக்கும். இது வந்து ஒரு லைட்டரான சப்போர்ட் ஜோன். இது வந்து ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி இந்த 116, 17 வந்து ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி இங்க எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி சப்போர்ட் எடுக்கான வாய்ப்பு 117ல இருக்கு. சரிங்களா? அதுல ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அதுக்குள்ள தடுமாறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல இது ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. கீழ வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு 90 அது 115, 116 இந்த ரேஞ்சில வந்து ஒரு லைட்டர் சப்போர்ட் ஜோன். ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 70 வரதுக்கு கூட வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதனால நாம இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். இதுதான் இந்த சார்ட்டோட அனாலிசிஸ். சரிங்களா? இன்னும் நம்ம டீப்பரா போலாம். வீடியோ வந்து லெங்தியா போகும். இன்னும் கிளாஸ் எடுக்கிற மாரி எடுக்கணும்னா, நெறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சு கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இதுதான் வந்து இந்த சார்ட்டோட அனாலிசிஸ். இப்ப நம்ம லாங் டெர்ம் இன்வெஸ்டர் லைக் மீ நான்லாம் என்னுடைய ஆவரேஜ் பிரைஸ்லாம் சம்திங் அரவுண்ட் 24 என்னமோ எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ₹30 தான் இருக்கு என்னோட ஆவரேஜ் பிரைஸ். இன்னைக்கு வந்து இது ₹120 இருக்குன்னா 300 மடங்கு, 400 மடங்கு. அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு 500 மடங்கு மேல போனது எனக்கு கீழ வந்திருக்கு. தட் இஸ் ஓகே. நான் வந்து இத விக்க போறதில்ல. ஐ வில் வெயிட். முடிஞ்சா நான் வாங்குவேன். பணம் இல்லன்னா பேசாம வேடிக்கை பார்ப்பேன். அவ்வளோதான். இந்த லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா, பேனிக் ஆக வேணாம். இதெல்லாம் வந்து லாங்கர் டெர்ம்க்கு நல்ல ஸ்டாக் தான். உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த 3 லைன் இந்த 3 ஜோனையும் கன்சிடர் பண்ணி உங்க அட்வைசர் என்ன சொல்றாங்களோ அத கேட்டு முடிஞ்சா அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னோட அனாலிசிஸோட என்னோட கருத்து. ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதாவது சமீபத்தில இங்க வாங்கி இங்க ஷார்ட் பண்ணவங்களோ, இங்க வாங்கி திரும்ப மேல போய் விக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ, நான் இப்போ ஒண்ணும் சொல்ல விரும்பல. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்க சப்போர்ட் இருக்கிறதுனால அங்க தடுமாறும். அதனால இப்ப நம்ம ஒண்ணும் பேச முடியாது. ரைட். இப்ப லாஸ்ட்ல இருக்கவங்கள பத்தி பேசுவோம். சப்போஸ் இந்த ஜோன்ல இங்க உச்சத்தில வாங்குனவங்களா இருக்கட்டும். ஓகே. அப்புறம் இந்த ஏரியால வாங்குனவங்களா இருக்கட்டும், உச்சத்தில வாங்குனவங்களா இருக்கட்டும். அவங்களுக்கு இல்லன்னா இதே ஒட்டி இந்த பக்கத்தில எங்கேயாவது வாங்குனவங்களுக்கு ஒரு லைட் ப்ராஃபிட் லெஸ் தென் 10% ஆர் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. திரும்பவும் உங்களுக்கு நீங்க வாங்குன இடத்துக்கோ, இல்ல நீங்க நம்புன விலைய விட கம்மியா வர விலைக்கோ இந்த ஸ்டாக் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால, அக்யூமுலேஷனுக்கு நீங்க யோசிக்கலாம். பட் ஆனாலும் இப்ப நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு 100% மணிய வந்து இங்க போடாம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி திரும்பவும் இந்த ஜோன் வந்துச்சுன்னா வாங்கலாம். இல்ல ரிவர்ஸ் ஆயி மேல போச்சுன்னா அப்ப கூட நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பணத்த இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஜெனரல் ரூல். இதுக்கு மட்டும் இல்ல, எதுக்குமே. பட் இங்க இருக்கிற நிலைமையும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு
கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். இல்லைனா இந்த ஜோனுக்குலாம் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். ஆவரேஜ் பண்ணுறது தான் ஒரு நல்ல வழி. முதல்ல ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. எங்கே திறந்தாலும் யூடியூப்பில் நிறைய பேனிக். மிட் கேப் விட்டு வெளிய வாங்க, ஸ்மால் கேப் விட்டு வெளிய வாங்க, லார்ஜ் கேப் தான் பெஸ்ட்டு, மிட் கேப் வேஸ்ட்டு, ஸ்மால் கேப் வேஸ்ட் இந்த மாதிரி நிறையா நல்லா வந்தா சந்தோஷப்படுவாங்க. அ அ டவுன் ட்ரெண்டில வந்து கரிச்சு கொட்டுறது இதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டரா, நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சேலரிட் எம்ப்ளாயீஸா இருப்பாங்க. நாம வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லேயே ஒரு சின்ன இன்வெஸ்டர்ஸ். நம்ம மாதம் வேலைக்கு போறோம். மாதம் சம்பளம் வருது. நம்ம செலவு போக கொஞ்சம் பணத்த சேர்த்து வைக்கிறோம். உண்டியல்ல போடுறதுக்கு பதிலா இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல போட்டு வைக்கிறோம். லாங்கர் பீரியடுக்கு நம்மளோட ரிட்டயர்மென்ட் லைஃப்க்கோ, இல்ல நம்ம ஏதாவது கோல் பேஸ்ட் நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கோம்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆ நிஃப்டினா மேல, கீழ, மேல, கீழ போயிட்டு தான் இருக்கும். இது மாரி நெறைய ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். 2008 லேமன் பிரதர்ஸ் கிராஷ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 2020 கொரோனா கிராஷ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கடந்து தான் இப்ப நம்ம வந்து 22,000 பாயிண்ட் கிட்ட மேல போச்சு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட். எமோஷனல கண்ட்ரோல் பண்ணி, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நீங்க இதெல்லாம் வந்து பயப்படாம இருங்க. ஆ இதுதான் ஸ்டாக் அனாலிசிஸ். நம்ம நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க. நெறைய ஸ்டாக்ஸ் எடுத்து டெய்லி அனலைசிஸ் பண்ணுவோம். அதில சில டிப்ஸ்லாம் குடுப்போம். நீங்களும் உங்கள ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ மெனக்கெட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஒரு கிளாஸ் மாதிரி. உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கமெண்ட்ஸ போடுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு கன்டென்ட்ல நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.